शिरडीपुरा वासिनं करुणामूर्ति स्वरूपम सर्वरोग दोष निवारणம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த நேரத்தில் உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களால் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று நன்றாக எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், பாபா நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் என்னை இப்படி காயப்படுத்துபவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஏன் நீங்கள் அவர்களை தண்டிக்கவில்லை? நீங்கள் யோசிக்கலாம், நான் உன்னை இப்படி பார்ப்பதன் பயன் என்ன? நான் ஏன் உன்னை இப்படி பார்க்கிறேன்? அது அவர்களின் வேலை. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி வருகிறார்கள் இல்லையா? அது உங்கள் வேலை. நீங்கள் நடுவில் நின்று அவர்கள் உங்கள் மீது வைக்கும் சித்திரவதைகளையும் வலிகளையும் எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் அங்கேயே நின்று விடுகிறீர்கள். அவர்களால் உங்கள் வேலையை சரியாகவும் சீராகவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர்களால் நீங்கள் எத்தனை சிரமங்களை அல்லது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நீங்கள் சொந்தமாக முன்னேற வேண்டும். உங்களிடம் நாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பாத வரை நீங்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டீர்கள். நான் அவர்களிடம் வாதாட விரும்பவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உங்கள் வேலையை அமைதியாக செய்ய வேண்டும் என்று நான் பலமுறை உங்களிடம் கூறியுள்ளேன். அவர்கள் எப்போதும் தங்கள் சொந்த வேலையை செய்ய வேண்டும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவது நல்லதல்ல. மற்றவர்களை காயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் அவதிப்பட்டால் அவர்களின் வழியில் செல்வதன் மூலம் நாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதன் சொந்த உரிமைகள் உள்ளன. ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுடைய சொந்த உரிமைகள் உள்ளன. மேலும் ஒவ்வொருவருக்கும் அதன் சொந்த உரிமைகளின் மீது தனி பற்றுதல்களும் இருக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சியைப் போலவே சிரமங்களும் உள்ளன. நாம் அனைவரின் சிரமங்களிலும் ஈடுபடக்கூடாது. மேலும் அனைவரின் மகிழ்ச்சியையும் காணும்போது நாம் பொறுமை இழந்து இருக்கக்கூடாது. கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவது மிக முக்கியம். எனவே கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை அனைவரும் நிச்சயமாக வாழ வேண்டும். உங்களுக்கு சமூகத்தில் நல்ல மரியாதை உண்டு. அது உங்கள் சொந்த குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றி உள்ள யாராகவும் இருக்கலாம். அவர்கள் உங்களை கேலி செய்யலாம், இல்லை எனில் உங்கள் வேலை சீராக நடக்காது. அவர்கள் பல தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கலாம், ஆனால் அவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் அப்படி அக்கறை கொள்வதை நிறுத்தினால் நீங்களே உங்களுக்கு தீங்கு விளைவிப்பீர்கள் என்று நான் பல முறை உங்களிடம் கூறியுள்ளேன். அவர்கள் என்ன செய்தாலும் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியாது. அங்கேயே நின்று அவர்களின் ஏளனத்தின் மத்தியில் துன்பப்படுவீர்கள். நீங்கள் ஒருபோதும் உங்கள் இலக்கை அடைய மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருடைய வார்த்தைகளுக்கும் அல்லது ஏளனத்திற்கும் ஒருபோதும் கவனம் செலுத்த வேண்டாம். உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்து முன்னேறுங்கள். அதுதான் உங்கள் குறிக்கோள். உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அல்லது யாராவது உங்களை எவ்வளவு ஏளனம் செய்தாலும் நீங்கள் அந்த இலக்கை அடையும் வரை நீங்கள் சொல்லும் எதையும் யாராலும் செய்ய முடியாது. ஓம் சாய்ராம்.